ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுற அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்கழியோட 10வது நாள் பூஜையெல்லாம் சூப்பராக முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஷஷ்டி, வளர்பிறை ஷஷ்டி. நான் மனசில் ஒரு வேண்டுதல் நினச்சி முருகர்கிட்ட வேண்டி இந்த வளர்பிறை ஷஷ்டிக்கு விரதம் இருக்கிறதா இந்த மந்த்லேருந்து இருக்கலான்ட்டு இருக்கேன். நான் எப்படி இருப்பேன்றது மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணுறேன். அவங்கவுங்களுக்கு எப்படி கரெக்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி இருக்கலாம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே விரதம் ஸ்டார்ட் ஆகிடும். நான் விரதம் இருக்கிறதா இருந்தால் தலைக்கு தான் குளிப்பேன். தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் டீ வச்சு குடிச்சிருவேன். அதோட ஈவினிங் வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஈவினிங் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அதோட விரதத்தை நிறைவு பண்ணிடுவேன். இன்றைக்கி முருகருக்கு மஞ்சள், குங்குமம், விபூதி 3 நாள் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஷர்கோண தீபம் போட்டு 6 விளக்கு ஏற்றினேன். ஷஷ்டினாலே கண்டிப்பாக ஷர்கோண தீபம் போட்டு அதில் தான் தீபம் ஏற்றணும். காலையில் நாட்டு சக்கரை போட்டு பால், வெத்தலை பாக்கு, வீட்டில் மாதுளம்பழம் இருந்தது, அதை வச்சு பூஜையை சூப்பராக பண்ணிட்டேன். ஈவினிங்கும் அதே மாதிரி பால், பழம் 6 விளக்கு ஏற்றி பூஜையை முடிக்கிறதா இருந்தால் முடிக்கலாம். நான் இன்றைக்கி பொங்கல் செஞ்சு வச்சு பூஜையை பண்ணிவிட்டு அதையே நான் சாப்பிட்றலான்ட்டு இருக்கேன். நமக்கு எந்த ஸ்லோகம் தெரியுதோ அதை சொல்லலாம். நான் கந்த சஷ்டி கவசம் மட்டும்